Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இந்த ரசிப்பு தன்மைங்கிறது டோட்டலாகவே தப்பாக போயிட்டு இருக்கு. மாறுறதுங்கிறது வேற, தப்பாக வருதுங்கிறது வேற. கொண்டாடவே முடியாத ஒரு படம் அது. அதெல்லாம் பார்க்கும்போது என்னத்துக்குடா அந்த படத்தை ரசித்தாங்கன்னு எனக்கு பல கேள்விகள் உண்டு. வாட்ஸ்அப் குரூப்பில் அவர் இருக்காரு, அவர் ஃபோட்டோ போட்டோன்னே எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஏகேவை கொல்லணும்னு தான் வர்றான். அவனே வந்து டேய் அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமாடா, அவரெல்லாம் கை வைக்க முடியுமாடான்ட்டு இவன் போய் கை வைக்க போகிறான். ரெட் டிராகன் பில்டப் அதிகமாக இருந்துச்சு. அது ஏற்புடையதாக இருந்துச்சு சார், இல்லை எப்படி பார்க்குறீங்க? இல்லை கொஞ்சம் ஓவர் டோஸாக தான் இருந்துச்சு. அர்ஜுன் தாஸுக்கு இப்படி ஒரு ரோலை கொடுக்க நினச்சாரு பாருங்க ஆதிக்கு, அதுவே பெரிய ரிஸ்க்கு. ஃபேன்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. பொதுமக்கள் வந்து என்ஜாய் பண்ணுவாங்களா, அவங்க இதோட கனெக்ட் ஆவாங்களாங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 500 கோடி 600 கோடி தாண்டறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தாலும் 1000 கோடி நோக்கிடலாம். இது போகவே போகாது. 2025 ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் படமாக குட் பேட் அக்லி அமைஞ்சிருச்சு. இப்போதைக்கு இன்னைய தேதிக்கு தெரியாது. திங்கட்கிழமையிலேருந்து தான் சிறப்பு சார். குட் பேட் அக்லியோ ரிலீஸ் ஆயிருக்கு. படம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எப்படி ஒர்க் ஆச்சா, ஒர்க் ஆகலையா சார் உங்களுக்கு? இல்லைங்க, ஒரு ஃபேனாக நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ஆக்சுவலாக நான் வந்து பத்திரிகையாளர் ஷோ பார்த்தேன். அதில் வந்து இந்த மாதிரி பெருசாக கொண்டாட்டம் கைத்தட்டல் எதுவுமே இருக்காது. அப்படியே நம்ம வின்னர் படம் பார்த்தா கூட அப்படியே தான் பார்த்துட்டு இருப்போம். உண்மை. அதனால் இங்கே நமக்கு ஒன்றும் தெரியல. பட் இருந்தாலும் தியேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னு விசாரிக்கும்போது நம்முடைய நண்பர்கள் பல பேர் போனாங்க. ஐயோ நீங்கள்லாம் தியேட்டரில் பார்த்துருக்கணுங்க இந்த படத்தை, வேறு மாதிரி இருக்குங்க தியேட்டரு அப்படின்னாங்க. ஸோ அப்படி ஒரு கொண்டாட்டமும் குதூகலமான ஒரு படமாக ரசிகர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு ஆதித்ய ரவிச்சந்திரன். ஸோ அதுதான் நம்முடைய ஆடியன்ஸு யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான படமாக எடுக்கணும். அதை வந்து அவர் தெளிவாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் ஒரு படம் பண்ணி அது 2 பேருமே வெறுக்கிற சூழல் வந்துடக்கூடாது. விடாமுயற்சி சொல்கிறேன். ஆமாம் ஆமாம். அது குடும்பங்கள் கொண்டாடும் படமாகவும் இல்லை, ரசிகர்கள் கொண்டாடும் படமாகவும் இல்லை, அது ஒரு பெருந்தோல்வியான படமாக மாறிச்சு இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய டார்கெட் ரசிகர்கள் தான் அப்படின்னு முடிவு பண்ணி அடிச்சிருக்காரு ஆதிக்கு. அவரே ஒரு ரசிகராக இருந்தது வந்து கூடுதல் பலமாக இருக்குது. ஓகே. அண்ட் படத்தில் வந்து ரெஃபரன்ஸ் தான். ஓகே சார், ரெஃபரன்ஸே படமாக இருக்குன்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அதங்க ஆதிக்கு வந்து அந்த அளவுக்கு அஜித்தை ரசிச்சிருக்காரு. ஒவ்வொரு படத்தையும் பார்க்கும் பொழுது அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பார்த்துருப்பாரு, ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருப்பாரு. அவருக்குள்ளே நம்ம டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு கனவு இருந்திருக்கும். இல்லைன்னா இங்கே வந்து அது உட்கார வச்சுருக்காது. நான் வந்து ஒரு என்ஜினியர் ஆகணும் அல்லது வந்து ஏதோ ஒன்று ஆகணும்னு அவர் நினச்சிருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கை அதை நோக்கி போயிருக்குமே தவிர, அவர் ரொம்ப பேசிக்கலாகவே +2 காலத்துலேருந்தே கூட அவர் டைரக்டர் ஆகணும்னு நினச்சிருக்கலாம். அப்போது ஒரு அஜித் படம் பார்த்துருப்பார்ல, அங்கேருந்து வந்து பண்ணால் இப்படி ஒரு படம் பண்ணணுண்டான்னு உள்ளுக்குள்ளே போய் புதைந்த படிமங்கள் தான் இப்படி வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். அப்போ தான் வந்து ஒரு படத்தையும் அவர் மண்டைக்குள்ளே போட்டு கரெக்டாக இதை தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினச்சி பண்ணியிருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதானே முக்கியம். இப்போ நம்ம ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து அஜித் ரசிகனுடைய பரவசம் அவனுக்கு தான் தெரியும். நம்ம வந்து வெளியில் உட்காந்து சிரிக்கிறதோ வேடிக்கை பண்ணுறதோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது வந்து அஜித் ரசிகனாக ஆதிக்கே இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு வந்து பில்லாவிலேருந்து ஒன்று, அமர்கலத்துலேருந்து ஒன்று, அதுலேருந்து ஒன்று, இதுலேருந்து ஒன்றுன்னு அவர் விரும்பி கொண்டு வந்து போட்டிருக்காரு. அதுக்கான கைத்தட்டல் தானே. அண்ட் படம் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து போகிறப்போ அந்த விக்ஸ் ஆல்ஸ்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க சார். அதெல்லாம் பார்க்கும்போது வந்து எந்த படத்துக்கு நடந்திருக்கா, இங்கே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் கொண்டாடுறாங்க. அண்ட் ஃபேன்ஸுமே ரொம்ப ரிசப்ஷன் நல்லா இருக்கே சார். அது இந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன் நல்லா இருக்குமா? இந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும், கட்டாயமாக நல்லாயிருக்கும். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி விக்ஸு ஹால்ஸ் எல்லாம் அது ஏன் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ பெரிய ஹீரோக்கள் படங்கள் நிறையா வருது, ரஜினி விஜய் படமெல்லாம் வருது, இதே கொண்டாட்டங்கள் தான். ஆனால் அங்கே எப்போ நடக்கும் அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நடக்கும், 5 நிமிஷத்துக்கு ஒன்று நடக்காது. திடீர்னு விஜய் ஒன்று பண்ணுவார், பயங்கரமாக கை தட்டுவாங்க, கூச்சல் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அடுத்த மூமெண்ட்டுக்காக. பட் இங்கே அப்படி கிடையாது. இல்லை, அடிக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் ஓஞ்சா கூட எதுக்கு உட்கார்ற நீ வா எந்திரி அப்படின்ட்டு இன்னொன்று போடுறாரு. அப்போ இவனுக்கு வந்து ஹால்ஸ் தேவைப்பட தானே செய்யும். அண்ட் படத்தில் வந்து எமோஷன்ஸ் ஒர்க் ஆச்சு சார். ஏன்னா படத்தில் மாஸ் மொமெண்ட்ஸ் இந்த வரைக்குமே எமோஷன்ஸ் சில பேர் கனெக்ட் ஆகல அப்படின்ற மாதிரி சில சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி படத்தில் எமோஷன்ஸ் ஒர்க்? இல்லை, எமோஷன்ஸ் எல்லாம் பெருசாக கனெக்ட் ஆகலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கொண்டாட்டங்களில் மேலே தான் வந்து நம்ம பார்வை இருக்கே தவிர, ஒரு பையன் வந்து ஜெயிலுக்கு போகிறான், 18 வருஷம் கழிச்சு பையனை பார்க்க வராரு,
இதெல்லாம் அந்த காலத்தில் திரிசூலம் தங்கப்பதக்கம் காலம்னா வேறையாக இருக்கும். அதையே ஒரு அரை மணி நேரம் காமிச்சிருப்பாங்க, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து அப்படி பார்த்து கண்ணீர்லேருந்து அப்படியே வடித்து கட்டி பிடிச்சி, அதெல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் இங்கே வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் போயிட்டே இருக்காங்க. அந்த பையன் வந்து ஜெயிலுக்கு போகிறான், இவர் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே யோசிக்கிறாரு, கவலைப்படுறாரு. இதெல்லாம் பெருசாக நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கவே இல்லை. அடுத்து எவனை போட்டு அடிப்பார் அப்படிங்கிற மாதிரியே நம்ம மனசு போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அஜித் சாரோட படங்களில் முந்தைய படங்கள்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஒரு கட்டுப்பாடோடு இருப்பார், இதெல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த படத்தில் வந்து ஆதிக்க முழுமையாக நம்பி என்ன வேணா என்ன வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாரா சார்? நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த நம்பிக்கையை ஒரு அசிங்கப்படுத்தல. இப்போ நீங்கள் நான் முழுமையாக உங்ககிட்ட என்னை ஒப்படைச்சிட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு ஒரு ஹீரோ பண்ணும் பொழுது பல முகம் சுளிக்கிற காட்சிகளை உருவாக்கிடுவாங்க. பட் அது இங்கே இந்த படத்தில் எதாவது எங்கேயாவது பண்ணியிருக்காரா? எங்கேயுமே பண்ணலையே. பெண்கள் பார்க்கலாம், குழந்தைகள் பார்க்கலாம், எங்கேயுமே நீங்கள் அருவருக்கத்தக்க காட்சிகள் எதுவுமே இங்கே இல்லைல்ல. அப்போ முழுமையாக ஒப்படைச்சதில் ஒன்றும் தவறு இல்லையே. ஓகே. அண்ட் பொதுவாகவே அஜித் சார் அப்படின்னா பில்டப் அதிகமாக இருக்கும்னுவாங்க. இந்த படத்தில் வந்து சுற்றி இருக்க எல்லாருமே ரெட் ட்ராகன் பில்டப் அதிகமாக இருந்துச்சு. அது ஏற்புடையதாக இருந்துச்சு சார், இல்லை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கொஞ்சம் ஓவர் டோஸாக தான் இருந்துச்சு, அவ்வளவு சொல்ல வேண்டாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, அவர் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அவர் இருக்கார், அவர் ஃபோட்டோ போட்டோன்னே எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன ஓடுறாங்க, ஏகேன்னா என்னடா, அதாவது வில்லன் தான் அவன், ஏகேவை கொல்லணும்னு தான் வர்றான். அவனே வந்து டேய் அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமாடா, அவரெல்லாம் கை வைக்க முடியுமாடான்ட்டு இவன் போய் கை வைக்க போகிறான். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது நிறைய படங்கள் நடந்திருக்கு. இப்போ விவேகம் படத்துலலாம் கூட ரொம்ப ஓவராக இருக்கும். அது அந்த படத்தில் என்ன பண்ணுவார், தூரத்துலேருந்து சுடுவார். வீட்டில் வந்து ஏதோ சர்ச்சை ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, வில்லன் கோஷ்டி வீட்டுக்குள்ளே வந்துடும், இவர் இருக்க மாட்டார். அப்போது வந்து எங்கேருந்தோ ஒரு துப்பாக்கி கொண்டு வரும், அடித்து எல்லாம் தெரித்து ஓடுவாங்க. அவர் தான் சுடுறாரு நமக்கெல்லாம் தெரியும், ஆனால் செவுத்தில் வந்து ஏகேன்னு ஒரு ரைஃபிள்னாலே. ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும் போதும் யோசிக்கும் போதும் காமெடியாக இருக்கும். இனியா இதெல்லாம் ஒரு சீனாயா, ஒரு மாதிரி மென்டலாக இல்லையா அப்படின்னு தோணும். ஆனால் இங்கே தியேட்டரில் எப்படி இருந்துச்சு, கைத்தட்டாங்கல்ல, இந்த ஏகேன்னொன்னே பயங்கரமாக கைத்தட்டுறாங்கல்ல. வீடு நாசமாகி போச்சு, வீட்டையே சுட்டு விட்டாரு, சுட்டது என் புருஷன் தான் அவங்களுக்கும் தெரியும், அங்கே எதுக்கு ஒரு இன்சியில் போடணும் போடுறாருல. ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஒரு தேர்ட் பர்சனாக பார்க்கும்பொழுது நம்ம காமெடியாக இருக்கும். ஆனால் சம்மந்தப்பட்ட அஜித் ஃபேனாக பார்க்கும்போது அதுதான் அவனுக்கு பரவசம். ஓகே. அண்ட் படத்தில் அஜித் சார் தாண்டி நீங்கள் பார்த்த வரைக்கும் யாரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது சார்? எனக்கு அதில் வந்து இவர் தான், அர்ஜுன் தாஸ் தான். அர்ஜுன் தாஸ் மிரட்டிருக்காப்புல, உள்ளபடியே குருவி தலையில் பணங்காயோன்னு நான் நினச்சேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து அவருக்கு பாட்டு இருக்குது, அவருக்கு வந்து காதல் காட்சிகள் இருக்குது, அவர் டூயல் ரோல்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம வலைபேச்சில் சொல்லிட்டோம், என்ன பாட்டு ஆடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே கிராக் பண்ணிட்டீங்க, எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். ஏற்கனவே நம்ம சொன்னதில் ஒரு 90% வந்துருச்சு படத்தில். ஆனால் இவருக்கு வந்து இவ்வளோ கொடுக்குறாங்களே, அஜித் படத்தில் அஜித் தானே மாசு, இவருக்கு எதுக்கு இவ்வளோ வைக்கிறாங்கலாம் நான் நினச்சேன். ஆனால் படத்தில் பார்க்கும்போது மிரட்டிருக்காப்புல. அதை அந்த 2 ரோலுமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதான் சொல்கிறேனே, அர்ஜுன் தாஸுக்கு இப்படி ஒரு ரோலை கொடுக்க நினச்சாரு பாருங்க ஆதிக்கு, அதுவே பெரிய ரிஸ்க்கு. அந்த ரிஸ்கை வந்து ரொம்ப அழகாக ரஸ்க்கு மாதிரி சாப்பிட்டுட்டு போயிட்டார் ஆதி அவர் அர்ஜுன் தாஸ். அண்ட் இப்போ வெளி ஸ்டேட்லேருந்து வர படங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஓடிச்சுன்னா அவங்க வந்து லாஜிக்லாம் பார்க்காதீங்கப்பா, மேஜிக் மட்டும் தான் பாருங்க அப்படின்வாங்க. ஏன்னா அந்த டெம்ப்ளேட் இப்போ மறுபடியும் எடுத்துட்டாங்களா சார்? இப்போ படத்தில் லாஜிக்கலாக நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஆனாலும் அவங்க வந்து அதெல்லாம் பார்க்காதீங்க, படத்தை அஜித் சாருக்காக பார்க்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் வந்து அந்த டோனுக்கு வந்துட்டாங்களே சார், அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அது ஒரு ஆபத்தான போக்கு தான். இன்றைக்கி வந்து இந்த ரசிப்பு தன்மைங்கிறது டோட்டலாகவே தப்பாக போயிட்டுருக்கு. மாறுறதுங்கிறது வேறு, தப்பாக வருதுங்கிறது வேறு. இப்போ கேஜிஎஃப் படமெல்லாம் நம்ம வந்து கொண்டாடவே முடியாத ஒரு படம் அது, ஆனால் இங்கே மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு அந்த படம். அதெல்லாம் பார்க்கும்போது என்னத்துக்கிடா அந்த படத்தை ரசித்தாங்கன்னு எனக்கு பல கேள்விகள் உண்டு. அது மாதிரி நிறைய படங்கள் இங்கே ஓடி இருக்கு. புஷ்பா படத்தில் கூட ஒரு கண்டென்ட் இருக்கும், ஒரு கதை இருக்கும், ஒரு கண்டென்ட் இருக்கும், ரொம்ப சென்டிமெண்ட் இருக்கும், நம்மளோட அந்த படம் கனெக்ட் ஆகும். பட் கேஜிஎஃப்லாம் அந்த லிஸ்ட்லேயே கிடையாது, ஆனால் அது எவ்வளோ கலெக்ஷனு. ஸோ அப்போது பிளான் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி படமே எடுப்போமே, என்ன இப்போ கெட்டு போச்சு அதுதான் ஓடுதே அப்படின்னு, அதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸாக மாறுது இங்கே. இப்போ அந்த ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டில் இந்த படமும் வந்து உட்காருது, குட் பேட் அக்லியும் உட்காருது. அண்ட் முந்தைய படம் மார்க் ஆண்டனியோட டெம்ப்ளேட்டை வச்சு இது செட் பண்ணிட்டார்ல சார், இது பார்க்கும்போது எப்படி சார் ஒர்க் ஆகுது உங்களுக்கு? அதே டெம்ப்ளேட்டே அப்படியே அடுத்த படங்களோட போச்சுன்னா? இல்லை, ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. இப்போ இவருடைய ஸ்டைல் இதுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ ஒருவேளை இவர் வந்து ரொம்ப ஒரு அழுத்தமான கதையை எடுத்துக்கிட்டு கண்ணீரும் கம்பளையுமா ஒரு கதை சொன்னார்னா நம்மளாம் உட்காரவே மாட்டோம். இப்போ இவர் இப்படி தான் படம் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே வந்துருச்சு இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் இதில் ரொம்ப உறுதிப்படுத்திட்டாரு. இதுக்கப்புறம் இவர் எடுக்கிற படங்களும் இப்படி தான் வரப்போகுது.
ஸோ அப்போ அவருக்குன்னு ஒரு டெம்ப்ளேட்டை அவர் கிரியேட் பண்ணிட்டார், அவ்வளோதான். அண்ட் படத்தில் வந்து ஒரு ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணா பரவாயில்ல சார். படத்தில் நிறைய ரெட்ரோ சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஓகே, படத்தில் ஜிவி பிரகாஷ் சார் அவர் இருக்காரு, அப்படி இருந்தும் அவர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பாட்டு போட்டு அதுக்கு ஒரு கோரியோலாம் ஸ்டண்ட் கோரியோகிராஃபிலாம் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க சார். இதுக்கான மெடக்கல் எப்படி? இல்லை, அந்த நேரம் என்னவா நீங்கள் அதை ரசிக்கிறீங்க, அவ்வளோதான். இதில் லாஜிக்கெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ அதுக்கும் வந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க. இப்போ இளையராஜா பாட்டை பயன்படுத்துகிறாங்க, தேவா பாட்டை பயன்படுத்துகிறாங்கன்னா சும்மா வந்துட போகிறதில்ல. இப்போ இங்கே ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதுதான் அதுவும் பண்ண போகிறாங்க. ஓகே, அந்த என்ஓசி இருந்தாலும் இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ இளமை இதோ பாட்டை போட்டிருக்காரு, ரொம்ப பொருத்தமாக இருக்குது. நீங்கள் இன்னொரு பாட்டை அந்த இடத்துல யோசிக்கவே முடியாது, தூக்கி போடுறாரு. அப்போது கமலஹாசன் ரசிகர்களும் உள்ளே வந்துடுறாங்க. நல்ல பாட்டு இருக்காதான்னு ஏங்குற ஒரு கூட்டமும் இந்த படத்துக்குள்ளே வந்துடுது. அந்த பாட்டு அவ்வளோ இன்னும் 10 வருஷம் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அந்த பாட்டை நம்ம ரசிப்போம். ஸோ அப்படி ஒரு பாட்டு இல்லையா? ஸோ இது மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த ஒத்தருவா சாங் வந்து எவ்வளோ பாட்டு இருக்குது, துள்ளலான பாட்டுகள் 1000 பாட்டு இங்கே இருக்குது. ஆனாலும் கரெக்டாக இதுக்கு பொருந்தும்னு தூக்கிட்டு வராங்க பாருங்கள். அதுதான் டைரக்டருடைய திறமை. ஓகே, அந்த குறிப்பாக இந்த என்ஓசி வாங்குறதுல பல பஞ்சாயத்து இருக்குல்ல சார், அப்போ இதுக்கே பல கோடிகள் செலவு பண்ணியிருப்பாங்களா சார்? இது இல்லை, கோடிக்கணக்கில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் ஒன்று பயன்படுத்தின பிறகு தான் அவங்க நிறைய கேட்குறது. நீங்கள் முன்னாடியே போயிட்டு சார் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் எங்களுக்கு கொடுங்கன்னா அது லட்சங்களில் முடிஞ்சிடும். இது சில சீன்ஸ்லாம் நாஸ்டாலஜிக்காக இருக்கும்ல சார். இப்போ நீங்கள் வாலி பார்த்துருப்பீங்க, இதீனா பார்த்துருப்பீங்க, அதை மறுபடியும் நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்கும்போது அது உங்களுக்கு ஏதாவது மெமரி கிரியேட் பண்ணுச்சு சார்? வாலி சிம்ரன் அவங்களாம் வந்து மறுபடியும் அதை பேசுகிற மாதிரி ஒரு சீன் தான் இருந்துச்சு. இல்லை, அது பார்க்கும்போது இப்போ அந்த படத்தில் சிம்ரன் வரும்போதெல்லாம் அப்படி இருக்கும். இவர் சொல்கிற பொய்யெல்லாம் அவங்க நிஜம்னு நம்பிட்டு கேட்குறதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த கேரக்டரை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு அதே கேரக்டராக கண்டினியூ பண்ண வைக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சுவாரஸ்யமான கற்பனை. அது அவங்க ஏன் வில்லியா மாறினாங்கன்னு தான் நமக்கு தெரியல. ஆமாம், உள்ளபடி அப்படி காதலிச்ச ஒரு பெண் வந்து இந்த படத்துலையும் காதலியாக தானே இருக்கணும். ஆமாம், திடீர்னு எப்படி அவங்க வில்லியா மாறினாங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி லாஜிக்கெல்லாம் கேட்கக்கூடாது. ஆமாம், படங்களில் அவ்வளோதான் கடந்து போயிடணும். அந்த ஃபோன் காலையும் சொல்லியிருப்பார், இடுப்பை பார்த்துக்கோங்க அப்படின்னும் போது அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போய் அந்த ஒரு படத்தை வந்து எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சொல்லிடுறாங்க சார். லைக் அதெல்லாம் நீ பார்க்கும்போது ஓகே, நம்பி இறங்கி ஒன்று பண்ணுறாரு, மக்களும் இதை என்ஜாய் பண்ணும் அப்படின்றதுக்காக படத்தோட கலெக்ஷன்ஸ் பற்றினா நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு 500 போகுமா 1000 போகுமா அப்படின்றது எவ்வளோ ஓவரால் கலெக்ட் பண்ணுவோம் சார் இந்த படம்? இல்லை, அது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இது வந்து ஃபேன்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இதை வந்து பொதுமக்கள் வந்து என்ஜாய் பண்ணுவாங்களா, அவங்க இதோட கனெக்ட் ஆவாங்களாங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ அது எப்போ தெரியும் நமக்குன்னா, திங்கட்கிழமையிலேருந்து தெரியும். இப்போ இது வரைக்கும் ரசிகர்கள் ஃபில்லப் பண்ணுவாங்க தேட்டரை. அதுக்கப்புறம் அவங்க வந்து இதே கைத்தட்டலும் இதே கூட்டமும் ரிப்பீட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், இந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 500 கோடி 600 கோடி தாண்டறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தாலும் 1000 கோடி நோக்கிலாம் இது போகவே போகாது. அதிலெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எந்த படமே தமிழ் படங்கள் 1000 கோடி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதற்கான கண்டென்ட்டை இவங்க முதல்ல கொடுக்கணும். இப்போ புஷ்பா படம் வந்து 2800 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு புஷ்பா 2. எப்படின்னா அந்த கிராண்டியர் வந்து படத்தில் இருந்துச்சு. நான் சம்பளத்தை வந்து நான் அப்புறம் வாங்கிக்கிறேங்கிறார் ஒரு ஹீரோ வந்து, நான் சம்பளத்தை அப்புறம் வாங்கிக்கிறேன், இந்த என் சம்பளத்தை படத்துக்குள்ளே போடுங்கன்றார். அந்த மாதிரி சொல்கிற ஹீரோ இங்கே யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாது. என் சம்பளத்தை மொத்தமாக கொடு அல்லது பாதியை முதல்ல கொடுன்னு வாங்கிடுறாங்க. அப்போ வாங்குறதே வட்டிக்கு வாங்கி இதில் பாதியை போட்டு மிச்சத்தை வட்டிக்கு வாங்கி இவங்க நகர்த்தும் போது ஸ்க்ரீனில் வந்து பெருசாக ஒன்றுமே இருக்காது. இப்போ படம் மட்டும் 300 கோடி 400 கோடிம்பாங்க, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 50 கோடி 60 கோடி கூட செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி இந்த படத்தை வெளியில் அதர் ஸ்டேட்டில் பார்க்குறவன் பெருசாக ஓட வைப்பான்? ஸோ அதெல்லாம் இருக்குல்ல. அண்ட் ஓவர்சீஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இப்போ ஆதிக் அவர்கள் வந்து இந்த டார்க்கி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சு புலி 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 அப்படின்லாம் வந்து செட் பண்ணாங்களே சார். ஸோ அதை எப்படி பார்க்கணும், நல்ல ஒரு மூவ், ஓகே அந்த ஆடியன்ஸும் பிடிக்கிறதுக்காக இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்ற? இல்லை, இந்த ஆடியன்ஸை பிடிக்கிறதுக்காகன்னு ஒன்று பண்ணிங்கன்னா படமாக இருக்காது. அவர் அதை ரசிச்சிருப்பார், அந்த சாங்கை அவர் ரசிச்சிருப்பார். எங்கே இருக்கார் என்னன்னா மலேசியாவில் இருக்கார், கூட்டுவாங்கன்னு கூட்டு வந்துருப்பாங்க, அவ்வளோதான். இதில் வந்து மலேசியாவிலேருந்து ஒருத்தர், தாய்லாந்துலேருந்து ஒருத்தர், சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர்லாம் எடுத்து போட முடியாது. ஸோ அது அப்படி வாய்ப்பு இருந்திருக்காது. அண்ட் அடுத்த படமும் ஆதிக் அவர் தான் பண்ண போகிறார் அப்படின்றது ஒரு நம்பர் பிளேட் மூலிமா வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ மீம்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. AK-64 அவர் தான் பண்ண போகிறார் 2026 அப்படின்ற மாதிரி. அவர் பண்ணால் சரியாக இருக்குமா சார் ஆதிக் அவர்களே? இல்லை, அஜித்தை பொறுத்தளவுக்கு அவருக்கு தோல்வி படம் கொடுத்தவங்களே அவர் வந்து கை தூக்கி விடுவார். அப்படி ஒரு எண்ணம் உள்ளவர். இப்படி ஒரு படத்தை கொடுத்து அஜித்தையே திக்கும் கடை வச்சுட்டார். இன்றைக்கெல்லாம் அஜித் வந்து எப்படியும் வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருப்பார். ஃபோன் பண்ணி எப்படி போகுதுன்னா இந்த வீடியோ எடுத்து காமிச்சாலே போதும். அஜித்தே ரொம்ப இன்றைக்கி வேகமாக இன்னொரு 100 கிலோமீட்டர் வேகமாக ஓட்டுவார் காரை. ஸோ அந்தளவுக்கு அவருக்கே ஒரு எனர்ஜி வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு ரிப்பீட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வரும். ஆனால் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே ஆதிக்கிட்ட ஒரு கதையை கேட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டார்.
நம்ம நிச்சயமாக ஒரு படம் பண்ணுறோன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. கதையும் ஃபைனல் ஆயிடுச்சு. நடுவில் தனுஷ் வந்திருக்காரு. இப்போ தனுஷ் இந்த மாதம் எண்டில் மிடில் ஒரு கதை சொல்கிறாரு. ஒருவேளை அந்த கதை இந்த கதையோட பெட்டராக இருந்ததுன்னா அதை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. 2025 ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் படமாக குட் பேட் அக்லி அமைஞ்சிருச்சு. இப்போதைக்கு இன்னைய தேதிக்கு தெரியாது, திங்கட்கிழமையிலேருந்து தான் அது என்னங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் எப்படி இருந்தாலும் விடாமுயற்சியை விட ஒரு 1000 மடங்கு பெட்டரான படம். நீங்கள் அந்த படத்தையே வந்து இங்கே ஓரளவுக்கு ஓட வச்சாங்கல்ல, கொஞ்சம் இழுத்து இழுத்து கொண்டு வந்து நிறுத்தினாங்கல்ல பஞ்சரான வண்டியை. இது நல்லா தானே இருக்குது இந்த வண்டி, அதனால் இது ஓடும்னு தான் நான் நினைக்கிறேன். சார் அப்போ முந்தைய படத்தோடைய லைக் சரியாக போகாது அப்படின்றதுக்காக இப்போ ஸ்க்ரீன்ஸ் கம்மியாகுமா சார், இல்லை இப்போ இருக்க மார்க்கெட் வேல்யூ ஒரு ஐப்பெல்லாம் சேர்த்து அது அதிகம்? இல்லை பிஸ்னஸில் அது ஒரு பிரச்சனையை உருவாக்கும். இப்போ முந்தைய படம் ஓடலன்னா அடுத்த படம் வந்து ஓடிடியோ சேட்டலைட்டோ எல்லாமே விலை குறையும், அந்த விலைக்கு வாங்க மாட்டாங்க. ஆனால் தியேட்டர் எண்ணிக்கை குறைவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. தியேட்டருக்காரங்க எப்போவுமே கண்டென்ட்டுக்காக காத்திருப்பாங்க. அதுவும் பெரிய ஹீரோக்கள் படம் வந்துச்சுன்னா விடாமுயற்சி ஓடலையே அதுக்காக நம்ம தியேட்டரை குறைப்போம்லாம் யாரும் குறைக்க போகிறதில்ல. இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர குறையறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஓகே. அண்ட் வெளியில் எப்பயுமே வந்து தளபதி ஏகே வெர்சஸ் விஜய் சார் அப்படின்ற ஒரு ஃபேன் கிளாஷ் போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே இப்போ கோட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்போ குட் பேட் அக்லியில் ஐ எம் வெயிட்டிங்கிறாரு. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை நிஜமாவே நல்ல முயற்சிங்க அது. நாங்கள் 2 பேரும் நண்பர்களாக தான் இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து இங்கே பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த ரசிகர் கூட்டம் இருக்குல்ல, அது வந்து ஒரு காட்டு மிராண்டி கூட்டமாக மாறிட்டு இருக்கு. இவங்களுக்கான இந்த லாங்குவேஜே ரொம்ப ரொம்ப அசிங்கமாக போயிட்டுருக்கு. இவன் விஜய் ரசிகனா கேவலமாக திட்டுறதும், அவன் இவனை கேவலமாக திட்டுறதும், இதை முதல்ல மாற்றணும்னா இவங்க 2 பேரும் முதல்ல இப்படிப்பட்ட டயலாக்ஸை தன் படத்தில் வைக்கணும். அதை வந்து ரொம்ப தெளிவாக அண்மை காலமாக அவங்க பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் எளிமையாக இருந்தால் கூட இன்றைக்கி அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வந்திருக்கு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அதுதான் இந்த வசனங்கள்லாம் நமக்கு சொல்லுது. பட் இந்த கண்டினியூட்டி வந்து தொடரணும். இந்த விஷயங்கள் வந்து கண்டினியூவாக நடக்கணும். ஓகே. பொதுவாக ஒரு படம் வந்தாலே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதுவும் சோஷியல் மீடியாவில் வந்து பழைய ரிவ்யூஸ் எல்லாமே கட் பண்ணி அப்போ அஜித் சார் நடிகர் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிலாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு டீமே இருக்காங்களா சார் இது படம் ரிலீஸ் ஆகிற டைமில் பண்ணுறதுக்கு? இல்லைங்க, ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய அரசியல் இருக்குது. இப்போ விஜய் ரசிகர்கள் இன்றைக்கி அஜித் படத்தை எதிர்ப்பார்கள்னா மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அஜித்தினுடைய ஓட்டு தேவைப்படுது, அஜித் ரசிகருடைய ஓட்டு தேவைப்படுது. அப்போ சீண்ட மாட்டாங்க. அப்போ செய்கிறவன் யார் அப்படின்னா விஜய் ரசிகன் கிடையாது. இதில் ஒரு அரசியல் இருக்குது, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ கோபம் உங்களுக்கு யார் மேலே வரும்? விஜய் ரசிகன் மேலே வரும். வா ஓட்டு கேட்க வருவல்ல வாங்கிற ஒரு எண்ணத்தை அது உருவாக்கும். அப்போ இப்படி ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக ஒரு வேலையை செய்வாங்க. ஸோ அதனால் அது விஜய் ரசிகர்கள் தான் செஞ்சாங்களாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் ஒரு டீம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா சார் இதுக்குன்னு ஒரு குழப்பம்? ஐடி விங்கு எல்லா கட்சியிலையுமே இருக்குது. அவங்கவுங்களுக்கு ஒரு ஆதாயத்தை தேடி ஒரு வேலையை செய்வாங்க. அதுதான் நடக்குதோன்னு நான் நினைக்கிறேன். சார் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த படம் ஃபர்ஸ்ட் ஷோ தாண்டதுக்குள்ளேயே அந்த படத்தோட HD லிங்க்லாம் வந்து ரிலீஸ் ஆகி சர்க்குலேட் ஆகிடுது சார். அண்ட் நிறைய பேர் அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க. இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம் அண்ட் ப்ரொடக்ஷன் சைட்லையும் எவ்வளோ பாதிப்பு ஏற்படும் சார் இது? இல்லைங்க, ரொம்ப ரொம்ப அநியாயமான விஷயங்க. இது வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்கணும் கையில். ஏன்னா அந்த திரையுலகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வரி அரசுக்கு போகுது. அப்போ அரசு வந்து அவங்க கண்டென்ட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று இவ்வளவு கிளியர் பிரிண்ட்டாக வருதுன்னா இது எங்கேருந்து வருதுங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் இறங்கி அதிரடியாக வேலை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக கண்டுபிடிக்கலாம். என்ன காரணத்தினாலேயோ அதை வந்து இவங்க ரொம்ப அதை கண்டுக்காமல் இருக்காங்க, அல்லது வந்து அதன் வேறு ஏதாவது உள்நோக்கம் இருக்கான்னு நமக்கு தெரியல. ஒருவேளை இன்றைக்கி அஜித்துக்கு வந்தது நாளைக்கு ஜனநாயகன் படத்துக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அன்றைக்கி கேட்குறதுக்கு ஆள் இருக்காது. ஸோ அப்படிலாம் ஆபத்துகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை யார் கேட்கணுமோ அவங்க முதல்ல தட்டி கேட்கணும். திரையுலகத்தில் பல அமைப்புகள் இருக்குது. குறைந்தபட்சம் அவங்க ரோட்டுக்கு வந்து உண்ணாவிரதம் இருக்கணும். இது அஜித் படம் தானே, எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது. மொத்த திரையுலகமும் இறங்கி இதுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி உண்ணாவிரதம் இருந்து முதல்ல தடுக்கணும் அப்படின்னு இவங்க ரோட்டுக்கு வரலன்னா இது தொடரும். நாளைக்கு வந்து எல்லா படத்துக்கும் இது நடக்கும். ஓகே. அப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டான பாயிண்ட் இருக்குது. எப்படின்னா இப்போ அவங்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அவங்க கத்துறாங்க அண்ட் சில பேர் வந்து அது கண்டுக்காமல் இருக்காங்க. மற்ற விஷயத்துக்கு இப்போ ப்ரொடியூசர் வர்சஸ் பெப்சி இதுக்கெலாம் வந்து குரல் கொடுத்து எதிர்க்க ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அவங்க ஏன் கண்டுக்க இல்லைங்க. பொதுவான விஷயங்கள் இப்போ விஜயகாந்த் மாதிரி ஒருத்தர் இங்கே இல்லாமல் போகிறது தான் பிரச்சனை. விஜயகாந்தெல்லாம் திருட்டு விசிடிக்கு எதிராக எவ்வளவோ போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. கோட்டையை நோக்கி ஊர்வலம் போயிருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருது. அது ரிலீஸ் அன்னைக்கே இவ்வளோ முக்கியமான படம் வருதுன்னா அப்போ இதை யார் கேட்குறது? கவர்மெண்ட் தானே கேட்கணும். மத்திய மாநில அரசுகள் தான் இதுக்கு பொறுப்பு இருக்கணும். அப்போ இவங்க அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியது சங்கங்களின் கடமை. நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும்
எல்லாம் போய் அங்கே நிற்கணும். அண்ட் அஜித் அண்ட் த்ரிஷா அவங்களுடைய காம்பினேஷன் முந்தைய படம் நல்லா ஒர்க் ஆச்சு சார். இந்த படம் பார்த்தவங்களா சரியா ஒட்டலையோ, இந்த வாட்டி காம்பினேஷன் சரியா அந்த பேர் ஒர்க் ஆகலையோ அப்படின்ற மாதிரி கணக்கு சொல்றாங்க. நீங்க உண்மைதான். எனக்கு அந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம், பட் அது நமக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. அதுக்கு அது அந்த பேர் வந்து நமக்கு என்னவோ ஒரு திகட்டுற மாதிரி ஆகலை. ஆமாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃப் சார்? எந்த ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் படத்தில்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் படத்தில் முக்கியமான பேக் போனே மியூசிக் தான் சார். ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய மியூசிக் எந்த அளவுக்கு படத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு? தாறுமாறாக பண்ணியிருக்காரு. அது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. பல காட்சிகளை எலிவேட் பண்ணி கொடுக்குறது அவருடைய பிஜிஎம் தான். அவருடைய ஒர்க்கு தனியாக இருக்குது. அதில் எப்போவுமே ஒரு ஒர்க்கு வந்து அவர் படத்தில் ரொம்ப 100% கரெக்டாக இருக்கும். நீங்கள் அது பெரிய படம் சின்ன படம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். ஜிவி பிரகாஷ் படமா குறைந்தபட்சம் ஒரு பாட்டு 2 பாட்டு நல்லாயிருக்கும். அதில் பிஜிஎம் வந்து கரெக்டாக பண்ணியிருப்பார். அவர் வந்து அந்த பார்சியலே பார்க்க மாட்டார். எல்லா படத்துக்கும் ஒரு உழைப்பை அவர் கொடுப்பாரு. இந்த படத்துக்கு அந்த உழைப்பை 100% கொடுத்துருக்காரு. ஓகே, அண்ட் குட் பேட் அக்லியில் வந்து டெக்னிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க சார் படத்தில்? ஏன்னா நிறைய பேர் படம் பார்த்தோம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் டெக்னிக்கலாக பயங்கர ஸ்பீடாக போகுது படம், நல்லா இருந்துச்சு. எல்லாமேங்க நீங்கள் இந்த முதல்ல இந்த படம் 2 மணி நேரம் 20 நிமிஷங்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவ். இது 2.25 மணி நேரம் படமாக இருந்ததுன்னா நிச்சயமாக இவ்வளவு பெரிய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரவே வராது. நம்மளே சோர்ந்து போயிடுவோம், அட என்னையாது அப்படின்ட்டு. இந்த லாஜிக்கை கரெக்டாக அவர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு 2:20 தாண்டாமல் பண்ணார். பார்த்தீங்களா, ஒரு பக்கம் டைரக்டருக்கு வாழ்த்து, இன்னொரு பக்கம் எடிட்டருக்கு வாழ்த்து சொல்லணும். அவங்க கொஞ்சம் நீட்டிருந்தால் கூட அந்த ஆபத்து இருக்குது. அப்புறம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, கொரியோகிராஃபு, ஃபைட்டு எல்லாமே அவங்களுடைய டு த கோர் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க. சிறப்பு சார், நன்றி சார். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.